விளங்குது. மாலிமாவை பொறுப்படுத்தாலோ எஸ்ஜேபி பொறுப்படுத்தாலோ மறுபடியும் ஒரு கிரைசிஸ் வந்தா காப்பாற்றுறதுக்கு இறைவனுக்கு அடுத்து ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார் என்று அவங்க நம்புறாங்க. ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் எடுக்கத்தான் இருந்தோம், நான் சமர் நிகழ்ச்சியில் கடைசியாக கலந்து கொண்ட போதும் நாங்கள் எடுக்கத்தான் இருந்தோம். எஸ்ஜேபியிலிருந்து முஸ்லீம் காங்கிரசினுடைய செயலாளர் எங்களுடைய இந்த நிசாம் காரியப்பர் அவர்கள் சொல்றார், எடுக்கத்தான் இருந்தோம், ஜனாதிபதி குயிக்கா போய் எடுத்துட்டாராம். வெக்கமா இருக்கு அவரை கதை. அண்மை காலமாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் பேசுகிற பேச்சு, அவர் பேசுகிற போது மாலிமாவைக்கு ஆட்சியை கொடுத்து போட்டு உடனடியாக ஒரு கிரைசிஸ் வந்துடும், மறுபடியும் ஒரு கியூ போலின் வரும், அப்ப ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை பிடிக்கலாம் என்று பார்க்கிறார் என்ற ஒரு கருத்தை சொல்றார். இந்த கருத்தை நாம எடுத்து கொஞ்சம் விரிவா பார்ப்போம். மாலிமாவைக்கு ஆட்சியை கொடுத்து போட்டு என்றா மறைமுகமா என்ன சொல்றார், சஜித் பிரேமதாசன் நாங்க தோத்து போய்த்தோம், ஜேவிபிக்கு கொடுக்க போறானுகள் என்று அவர் சொல்ல வரார். நீங்க தோத்து போயிட்டே இல்லானே போங்கால, நாங்களும் மாலிமாவையும் பார்த்துக்கொள்றோம். எஸ்ஜேபி தோத்து போய்விட்டது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்கள் தானே, நீங்க போங்க. இப்ப இன்று கிடைத்திருக்கிற புள்ளி விவரத்தின்படி எஸ்ஜேபி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். நீங்க தோத்து போயிட்டல போங்க. நீங்க மாலிமாவைக்கு கொடுத்து மாலிமாவை 3 மாசத்துல மறுபடியும் ஒரு அரகல வார நேரம் ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பெடுக்கிறது காத்திருக்கிறார் என்று ரிஷாட் பதியுதீன் அவர்கள் சொல்கிறார். இவருடைய கருத்திலிருந்து என்ன விளங்குது, மாலிமாவை பொறுப்படுத்தாலோ எஸ்ஜேபி பொறுப்படுத்தாலோ மறுபடியும் ஒரு கிரைசிஸ் வந்தா காப்பாற்றுறதுக்கு இறைவனுக்கு அடுத்து ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார் என்று அவங்க நம்புறாங்க. உங்களுக்கு இது தெளிவா புரியுதானே? அன்று இந்த கிரைசிஸ் வந்த போது அன்று இந்த நாட்டை மீட்பதற்கு துப்பில்லாதவர்கள், துணிவில்லாதவர்கள், ஓடியவர்கள், ஒலிம்பிக் ரேஸ்ல ஓடி இருந்தா கூட வெற்றி பெற்றிருப்பார்கள், ஓடி ஒளிந்தவர்கள் இன்று எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாங்கள் என்று கேட்பவர்களுக்கு உள்ளே தெரியும், கொஞ்சம் பொழைச்சாலும் ரணில் நம்மளை காப்பாற்றுவார் என்றுதான் இந்த எஸ்ஜேபியும் அனுரகுமாரையும் நினைச்சிட்டு இருக்கார்கள். எனவே டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகல, நாங்கள் ஃபுட்பால் விளையாட போகல. இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை, இந்த நாட்டினுடைய ஃபியூச்சர், மக்கள் ஜெனரேஷன், எங்களுடைய உயிர் வாழ்வு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இந்த நடக்கிற ஒரு தேர்தல். இந்த தேர்தலிலே நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கணும். 700-800 மில்லியனை வாங்கி போட்டு நன்றி கட்டதனமாக கதைக்கிறார்கள், விடுங்கோ. அவையில பக்கம் நாம ஒரு பக்கம் வெப்பம் தாங்க. நான் சொல்வது, இந்த கேஸுக்காக, இந்த உணவுக்காக போலியில் நின்ற நேரம் ஒருத்தர் முன்னுக்கு வரல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னாங்க ஒரு கருத்தொண்டும், ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் எடுக்கத்தான் இருந்தோம், நான் சமர் நிகழ்ச்சியில் கடைசியாக கலந்து கொண்ட போதும் நாங்கள் எடுக்கத்தான் இருந்தோம். எஸ்ஜேபியிலிருந்து முஸ்லீம் காங்கிரசினுடைய செயலாளர் எங்களுடைய இந்த நிசாம் காரியப்பர் அவர்கள் சொல்றார், எடுக்கத்தான் இருந்தோம், ஜனாதிபதி குயிக்கா போய் எடுத்துட்டாராம். வெக்கமா இருக்கு அவரை கதை. நீங்க நன்றாக யோசித்து பாருங்கள். முஸ்லீம் காங்கிரஸ் செயலாளர் அந்த நேர்காணலில் பேசுற போது 18ஆம் திருத்தம் வேண்டாம் என்னன்றே அவருக்கு தெரியாது, 18க்கு முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவு அளிச்சிட்டா அப்படின்னு சொல்றாரு. இந்த பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ் பண்றவர்களுக்கு எஸ்ஜேபி ஒரு பெரிய சக்தியாக தெரியலாம், ஆனால் உண்மைக்குண்மையாக மக்களுக்கு தெரியும், அன்று கியூஆர்சியில் நின்ற போது ஜனாதிபதி முன்வரவில்லை என்றால் நாட்டில் மிகப்பெரிய அழிவு வந்திருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.